எரிகோவின் கோட்டை தகர்ந்திடுதே, இந்த துதிகளின் ஆயுதம் அணிந்தே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த சாத்தானின் கோட்டை விழுந்திடவே. ஆம் பிரியமானவர்களே, துதியினாலே எத்தனை பேர் இருந்த அந்த எரிகோவின் கோட்டையை உடைக்க முடியுமா? கர்த்தருடைய தூதனை வச்சு ராஜாதி ராஜா உடைத்து கீழே தள்ளிவிட்டார். அந்த துதிக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. துதி என்றால் யூதா, யூதா ராஜா சிங்கம். அவர் சாதாரண மரணம் என்றாலும் கூட ஈஸியாக போய் மரித்து விடுவார்கள். பாவிகளுக்காக அவர் சித்திரவதையுடன் சிலுவையிலே மறிக்க வேண்டும் என்று அவருக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சிருந்துமே பிரியமானவரை அக்கபலக்க சிறப்பா தெரிஞ்சிருந்துமே அவர் சிங்கமாட்டா முன்னாண்ட போனார். முன்பாக சென்று அவர் சிலுவையில் அடிபட்டு நொறுக்கப்பட்டு மரித்தார். மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். பிரியமானவர்களே, சரித்திர உண்மை இதெல்லாம். அவரிடத்தில் வாருங்கள். ஆஹா, இப்பொழுது பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் நெருங்கி வாருங்கள் ஏசப்பாவிடத்தில். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.